இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். பாருங்க, அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம், ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்துல பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டியிலே வைப்பார்கள். பாருங்க, இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான வார்த்தைகள்ங்க. ஆனா இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது என் மனசுல ஒரு குற்ற மனச்சாட்சி வருதுங்க. என் உள்ளம் படபடன்னு அடிக்குதுங்க. பாருங்களேன், எப்பொழுதும் நம்மளும் தான் சர்ச்சுக்கு போகிறோம். நாம் போகிற சர்ச்சுக்களும் நிறைய பேர் கைகால் விளங்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, நிறைய பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை வாங்கி தர முடியலையேங்க. இங்கே பாருங்கள், பேதுரு, யோவான், சப்பானி, இந்த 3 கேரக்டர் உள்ள வார்த்தையில் நான் தியானிக்கிறேன். ஒருவேளை நான் பைபிள் வாசிக்கும் போது அந்த மனிதரை போல என்னை பயன்படுத்துங்கப்பா. இப்போ பேதுரு, யோவான் இருக்க, ஆண்டவரே பேதுருவை போல என்னை பயன்படுத்துங்க, யோவானை போல என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். பாருங்க, எலிசா என்ன செய்கிறார்? தன்னுடைய எஜமானி எலியா செய்கிற அற்புதத்தெல்லாம் வேடிக்கை பார்க்குறார். வேடிக்கை பார்த்து அவருக்கு ஆசை கூடிருச்சு. அல்லேலூயா. நான் பழைய பிரசங்கங்கள்லாம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோனில் விஎம்எம் டிவி அப்படின்னு சொல்லி போடுங்க. அல்லேலூயா. அதில் சப்ஸ்கிரைப் பட்டனை, அந்த பெல் பட்டனை அமைக்கிருங்க, லைக் பட்டனை அமுக்குங்க, ஷேர் பட்டன் இருக்கும். அதில் விஎம்எம் டிவியில் வர்றது போகிற மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் சொல்லிக் கொடுக்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தலைப்பாக நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆசைப்படுங்க, போட்டி போடுங்க, பொறாமப்படுங்க. இதுதான் செய்தி தலைப்பு. எல்லாருங்க ஆசைப்படணுங்க. பேதுரு பாருங்க, ஏசப்பா கடல் மீது நடக்கிறத பார்த்த உடனே ஐயோ இவனுக்கு கொல்ல ஆசை வருதுங்க. நானும் ஏசப்பா போல கடல் மீது நடக்கணும்னு ஆசைப்படணும். அல்லேலூயா. எலிசாவுக்கு பாருங்க, ஆசைப்படுறான், போட்டி போடுறான், பொறாமப்படுறான். எனக்கு அவற்று இருக்கிற வரத்தை விட ரெட்டிப்பாய் வேணும். அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, போட்டினால பொறாமையினால எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா சரி. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன திட்டுறாங்க. திட்டுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன போல ஊழியம் செய்யுங்கங்க, செஞ்சு காமிங்கங்க. என்கிட்ட நிறைய பிரசங்கம் பண்ண எனக்கு தெரில. ஆமாம், எங்கள் ஊர் லாங்குவேஜ் தாங்க நான் பேச முடியும், இப்படி எல்லாம் பேசுறியாடான்னு சொல்லி நிறைய பேர் திட்டுறாங்க. எனக்கு என்ன திட்டினாலும் கோவம் வராதுங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிப்புனா என்ன? வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்கக்கூடாது இல்லைங்க. ரட்சிப்புனா என்ன? செத்த பாம்பை நழுக்குன்னு ஒரு மிதிங்க, அது படம் எடுக்குமா? எடுக்காது. அதான் செத்து போச்சு. ரட்சிப்புங்கிறது என்ன? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இதுதாங்க ரட்சிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை எவ்வளோ திட்டினாலும் எனக்கு கோபம் வராது. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஒருவேளை நான் செய்கிறது தப்புனா நீங்கள் செஞ்சு காமிங்க, என்னை விட ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சு காமிங்கன்னா உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேங்க, உங்கள் ஊழியத்தில் நான் சேர்ந்துக்கிறேங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் பேதுரு போல எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு பேதுரு போல பொறாமல் இருக்குது. ஒருவேளை யோவானை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறானா? பேதுரு போல நான் ஊழியம் செய்ய முடியுமான்னு தெரிலங்க. யோவானை போல ஊழியம் செய்ய முடியுமான்னு தெரில. நான் யார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நானும் நீங்களும் ஒரு சப்பானி தான். இந்த 3 கேரக்டரை நான் 2ஆக பிரிச்சிருக்கிறேன். ஒன்றும் கொடுக்கிற கூட்டம், இன்னொன்று வாங்குகிற கூட்டம். நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், கொடுக்கும் கிறிஸ்தவர்கள் இல்லை வாங்கும் கிறிஸ்தவர்கள். நீங்கள் கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களா, வாங்குகிற கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களா? அல்லேலூயா. வாங்குறதுன்னா என்ன? பிச்சை எடுக்கிறது, உதவி கேட்கிறது. ஐயா ஏதாவது செய்ய, யாராவது எனக்கு ஜெபிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், யாராவது எனக்காக ஜெபிச்சு அற்புதத்தை செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? யாராவது எனக்கு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிச்சு அற்புதத்தை வாங்கி கொடுக்க மாட்டீங்களா?
இப்படி நம்ம எல்லாம் பிச்சைக்கார கூட்டம், பிச்சைக்கார கிறிஸ்தவங்க, வாங்குகிற கிறிஸ்தவங்க. ஐயா, எவ்வளவு நாள் தான் வாங்குவீங்க? ஒரு நாள் இயேசுவை அறியாதவதும் முதலாக நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன செய்யலாம்? அற்புதத்தை ஏசப்பாடத்திலிருந்து வாங்கலாம். இல்லை ஊழியர்கள் ஜெபித்து வாங்கலாம். பாருங்க, மார்க் 2ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, 4 பேர்கள் திமிருவாதக்காரனும் சுமந்து கொண்டு இயேசுவிடத்துல போறாங்க. அல்லேலூயா. அங்கே இடம் இல்லை, அங்கே வீடை உடைச்சி மேற்கூரையிலேருந்து அந்த திமிருவாதக்காரனை கட்டிலோடு சேர்த்து இறக்குறாங்க. அங்கே ஏசப்பா சொல்றாரு, 4 பேரோட விசுவாசத்தை கண்டு அவங்க விசுவாசம் இவ்வளோ விசுவாசமா என்கிட்ட அந்த திமிருவா கொண்டு வரேன்னு சொல்லி எழுந்த நடை என்று சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், அந்த திமிருவாதம் என்னங்க செஞ்சான்? கன்ஃபஸ் பண்ணானா? பாவரிக்கை பண்ணானா? ப்ரைஸ் பண்ணானா? அந்நிய பாஷை பேசினா? பாட்டு பாடினானா? ஒன்றும் செய்யலைங்க. படுத்தே இருக்கிறான். ஆனாங்க அந்த 4 பேர்கள் ஜெபித்து, ஒருவேளை அந்த 4 பேர் இவன்கிட்ட, எப்போ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், உன் கையில் கயிறு இருந்ததை எடுத்து போடு, மந்திர பொருள் இருந்தால் எடுத்து போடு, ஆமாம் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது ஆகும்னு சொல்லி அவன் பயந்தே போயிடுவான். எதுவுமே இவங்க சொல்லலை. இவங்க வேலை என்ன? ஏசுனார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, திமிர்வாதக்காரன் பார்ட்டியில் அவனை சுகப்படுத்திட்டு அடுத்துதான் சொல்லாரு. அடுத்துதான் அவனை பார்த்து எந்த இடத்துலையுமே பாரு, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இப்படி எல்லாம் அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலே சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, இன்றைக்கும் நம்ம பாட்டு எல்லாம் நம்ம பாட்டு, ஒருவேளை சப்பானி பாட்டு பிச்சை கேட்கறது ஏச படத்துல வர்றோம். நம்ம பிச்சை எடுக்கலாம். ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதம் செஞ்சிருவார். ஆனா வருஷம் ஃபுல்லா இப்படிதான் இருப்பேன்னா என்னங்க செய்யறது? சப்பானி கிறிஸ்தவங்களா நீங்க? எத்தனை வருஷமா பாரம்பரியமா நீங்க வாங்குகிற கிறிஸ்தவங்களா? பைபிள்ல அப்போஸ்தலர்ல போட்டிருக்குதுங்க, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே நலம். அல்லேலூயா. வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது. நம்ம எல்லாரும் கொடுக்கிறவங்க, அன்பை கொடுக்கணும். அல்லேலூயா. அற்புதத்தை ஏசப்படத்துல வாங்கி கொடுக்கணும். நீங்க பாருங்களேன், கொடுக்கிறவங்க யாரு? பேதுரு, யோவான் தான். என்கிட்ட வெள்ளி இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட இருக்கிறது நான் தருகிறேன். ஐயா, கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு போய் ஏசப்பா எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரான்னு சொல்லி வாங்குகிற கிறிஸ்தவனாவே போகாதீங்க ஐயா. ஐயோ, இயேசுவை அறியாத சப்பானிகள் உதவி கேட்கிறார்கள். அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம், அவன் எங்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற கிராமம், உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகள், இயேசுவை அறியாதவங்க உங்களிடத்துல என்னிடத்துல ஏதாகலும் கிடைக்கும் என்று கைகோப்பி நிற்கிறார்கள் ஐயா. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்போதுங்க, என் சொத்து மதிப்பு ஒரே ஒரு பேண்ட்டுங்க, 2 சட்டை இருக்குங்க, சோறெல்லாம் கிடைக்காதுங்க. ஒரு வாழைப்பழத்தை பார்த்தா எச்சி வரும். எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி, எங்கள் அப்பா பேர் கருப்பையா. நான் எங்கங்க பணத்தோட ஊழியம் வரலைங்க. நான் ஊழியம் வந்ததுக்கு காரணமே ஏசப்பா சாக கிடந்து எனக்கு சுகம் கொடுத்தாருங்க, என் கண்ணீரை துடைச்சாருங்க. டாக்டர் வீடு செத்து போயிருவேன்னு சொன்னார், ஜெபம் பண்ண ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார். என் உயிர் கொடுத்த ஏசப்பாவை கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள் சந்தேகப்பட்டு மறுதலிச்சிட்டேன். நான் சந்தேகப்பட்டு தோமாவை தேடி வர்றது போல, மறுதலித்த பேதுருவை தேடி வர்றது போல என்னை தேடி ஏசப்பா என் கிராமத்திற்கு வந்தாருங்க, எனக்கு காட்சி கொடுத்தாருங்க. அவரை நான் பார்த்தேன், அழுது கொண்டே இருக்கிறார். அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்கா பரிதவிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்டு என் ஜனங்களை இவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்க விரும்புகிறேன். ஆனால் யாரும் என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுகிறாருங்க. ஐயோ, என் கண்ணீர் துடைச்ச ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாரும் கண்ணீரோடு அழுகிறாரா? என் கண்ணீரை அவர் துடைச்சல்ல, அவர் கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொல்லி தாங்க பக்கத்து கிராமத்திற்கு நான் ஊழியத்துக்கு போனேங்க. ஒவ்வொரு வீடாக ஏசப்பா பற்றி சொன்னேன். என் பைபிள்லாம் கிடையாதுங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பிரிவெல்லாம் தெரியாது. நான் ஊழியத்துக்கு வரும்போது பைபிள் இல்லாததுனால தான் எனக்கு பைபிள் இல்லாத எல்லாருக்கும் பைபிள் வாங்கி தரேன். நான் ஊராக பிச்சைக்கு, ஐயா மாதந்தோறும் ஒரு 5 பைபிள் வாங்கி தாங்களேன், 10 பைபிள் வாங்கி தாங்களேன், இல்லை 100 பைபிள் வாங்கி தாங்களேன், இல்லை நாங்கள் வாங்கிக்கிறோம், ஒரு 300 ரூபா உங்கள் குடும்பத்தின் சார்பாக அனுப்புங்களேன். அல்லேலூயா. நான்
பிச்சை எடுக்கிறேன் கிறிஸ்தவரிடத்துல. பாருங்க, நான் ஊழியத்தும் போகும்போது என்கிட்ட பைபிள் இல்லைங்க. அங்க போகும்போது ஒரு வீடு வீடா சொல்லும்போது ஒருத்தவங்க சொல்றாங்க, சாகுறாப்புல இருக்கிற அம்மா கிறிஸ்தவங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு ஓதி விடு அப்படிங்கிறாங்க. ஜெபம் பண்ண சொல்றேன். அவங்களுக்கு தெரியுது கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு தெரியுது. நான் சொன்னேன், எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஓத தெரியாதுன்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்க வந்துட்டாங்க. தெருக்காரன் கூட்டிட்டாங்க. வேற வழி இல்லை, இவங்க அடிக்க வர்றாங்களே நினச்சிட்டு சும்மா ஏசப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்ச சரிப்படுத்திடுங்கன்னு சொன்னேன். சாக கடந்து அவர்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள் ஐயா. எத்தனை அற்புதம் ஐயா. இயேசு என்னிடத்தில் இருக்கிற அந்த இயேசு நாமத்தினாலே நான் ஜெபித்தேன். வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை என்று இருக்கிறதை நான் தருகிறேன் ஐயா. 30 வருஷமா எனக்கு வர்ற பணத்தை நான் பகிர்ந்து கொடுக்குறேன். அதனால தாங்க என்கிட்ட 1200 மிஸ்டரிகள் இருக்கிறாங்க. 1,00,000 வாலிபர்களை கூட்டணும்னு சொல்லி ஆசைங்க எனக்கு. 3 முகாம் நடத்திட்டோம். இந்த வருஷத்துலையும் முகாம் நடத்துவோம். இந்த வருஷத்துல ஒரு 1000 புது மிஸ்டரியாவது என் ஊழியத்தில் இணைக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புதிய மிஸ்டரிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்கிட்ட சரியான கட்டட வசதிகளை ஏசப்பா இடத்துல ஜெபிக்கிறேன். ஏசப்பா எங்களுக்கு தருவார். நீங்களும் ஜெபிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டு உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கொடுக்கிற கிறிஸ்தவளாக இருக்கிறீர்களா, இன்னும் வாங்குகிற கிறிஸ்தவளாக இருக்கிறீர்களா? ஒரு ஏழை தகப்பன் தன் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்குது, தீயில விழ வைக்குது, ஒருவேளை அங்கே தண்ணீரில் விழ வைக்குது, அவனை கசக்கனை விட்டு அவங்கள விட்டு போக மாட்டேது. ஆனால் உங்கள் சீசர்கள்ட்ட கொண்டு வந்து அவர்களால் கூடாமல் போயிற்று என்று மார்க் 9 புலம்புகிறார். ஆண்டவர் இந்த சீசர்களை கடிந்து கொள்ளுகிறார். எது வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்களோடு பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி அற்புதத்தை வாங்கி கொடுக்காத சீசர்களை குறித்து கடிந்து கொள்ளுகிறார். அங்கு ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்னிடத்தில் வருவாரானால் அவர் கடிந்து கொள்வார். அவர் சொல்லார், கடுகு வித விசுவாசத்தோடு மழையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும்னு சொல்லார். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, உங்களிடத்தில் இயேசு என்கிற நாமம் இருக்கிறது, என்னிடத்துல இயேசு என்கிற நாமம் இருக்கிறது. அதை கொடுக்கும்படி நாம் அழைக்கிறார் ஆண்டவர். கொடுத்தால் நம் கண்கள் முன்பாக இருக்கிற சப்பானிகள் எழுந்து நடப்பார்கள், குருடர்கள் பார்வையடைவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள். ஐயா ஐயோ, நீங்க ட்ரை பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்கங்க, ஜெபிச்சு பாருங்கங்க. காசா பணமாங்க, வாயா வலிக்குது. நான் போன முதல் கிராமத்துல ஜெபிக்க தெரியாம ஏசப்பா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏதாவது செஞ்சு நீங்க சரிப்படுத்துறீங்கன்னு சொன்னேன். சாக கிடக்குறாம உயிரோடு எழும்பிட்டேன். 30 வருஷமா என்னால் முடிஞ்சதை நான் ஜெபம் பண்றேங்க. என்னை பயன்படுத்துறாருலங்க. எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன். இவ்வளோ பெரிய மிஸ்டரி இயக்கம் வந்துருச்சுலங்க. ஐயோ கிறிஸ்தவங்களை நீங்க சும்மா இருக்காதீங்க. ஐயோ நீங்க வாங்கங்க, ஏதாவது ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய பகுதிகளில் நீங்க புறப்பட்டு போங்க. எதிரே இருக்க கிராமத்துக்கு புறப்பட்டு ஒரு ஜெபக்குள்ள ஆரம்பிங்க, ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிங்க, ஒரு வாலிபர் மத்தியில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களோடு ஆண்டவர் பேச எங்களோடு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் இணைஞ்சு, பேதுரு யோவான் இணைஞ்சது போல நம்ம எல்லாம் இணைஞ்சு ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, வாங்குகிற சப்பானி கிறிஸ்தவளாக இல்லை, கொடுக்கிற பேதுரு யோவான் போல கிறிஸ்தவளாக மாற்றும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, யார் கூட எல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நான் செயல்பட, நான் கொடுக்கணும், இன்னும் பிச்சைக்கார கிறிஸ்தவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மாறட்டுமாப்பா. இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்யும். இவர்கள் கண்கள் காண ஒரு அற்புத அடையாளங்களை இவர்களை கொண்டு செய்தருளவி நானும் சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.